அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசினருக்கு இந்த வார ராசி பலன்: 2 கேது, 8 ராகு, 9 சனி, 10 செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன், 12ஆம் இடத்தில் விரய ராசியில் குரு இருக்கிறார். ராசிக்கு 10 செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் சஞ்சரிப்பது உங்களுடைய மதிப்பு, மரியாதை அனைத்தும் பெருகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை தாங்கள் பெறலாம். உடல் உபாதைகள் அனைத்தும் விலகி எதிலும் தாங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நீடித்த நோய்கள் அனைத்தும் தங்களுக்கு விலகும். பொருளாதார வளர்ச்சி உண்டு. திறமை வாய்ந்த வேலையாட்கள் கிடைத்து தொழிலில் திறம்பட இருப்பீர்கள். கடினமான பணிகளை கூட உத்தியோகத்தில் சிறப்பாக செய்து உயர் அதிகாரியினுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வாகனத்தில் செல்கின்ற போது மட்டும் பொறுமையாக செல்லுங்கள். அதிக வேகம் ஆபத்து. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் தங்களுக்கு உண்டு. கடகராசிக்கு 5க்கு உரிய செவ்வாய் 10 ஆட்சி பெறுவது மிக யோகம். மனதில் தெளிவு உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும், தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்தும் விலகும். சிலர் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு மாறலாம். அலைச்சல்கள் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் ராகு என்பதால் எதிலும் அவசரப்படக்கூடாது. தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. 2 கேது, பேச்சில் கவனம் தேவை. அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்படும். விரயராசியில் குரு, சுக்கிரன் இணை அறிகிறார். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுதல் வேண்டும். 9 சனி என்பதால் சிலருக்கு தந்தையாரோடு கருத்து வேறுபாடு வரலாம். ஆக கடகராசி என்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். தொழிலில் அகலக்கால் வைத்தல் கூடாது. மற்றபடி பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று நிதானம் தேவை. ஏனென்றால் குரு விரயராசியில் இருக்கிறார். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. யாருக்கும் கடன் தரக்கூடாது, வாங்குதல் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி கோயில் குளம் என்று சென்று வருவீர்கள். அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் தங்களுக்கு உண்டாகும். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்ட பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.